நீ இருக்கியா இல்லையான்னு தெரியாம அவன் எங்கெங்கெல்லாம் சுத்தி அலைஞ்சான் தெரியுமா? கடைசியில நீ இல்லாமையே நீ இருக்கிறதா ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு வந்துட்டான். அவன் கிட்ட யார் போய் பேசினாலும் அவன் நீ தான் பேசுறன்னு நினைச்சிட்டு இருக்கான். அவனை யாரும் காப்பாற்ற முடியல. ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருந்து அவனை தூக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியுமா? குப்பை தொட்டில இருந்து. உன்னை நினைச்சா குப்பை தொட்டி தாண்டி லாய்க்கு. நீ எல்லாம் அகம் பிடிச்ச வெடி. திமிரடி உனக்கெல்லாம். உன் முடிவு பண்ணிட்டா மாற மாட்ட. பேசாம கத்தி எடுத்துட்டு போய் கொன்னுடு. எதுக்கு தேவையில்லாம அவனை உயிரோட வச்சுட்டு இருக்க? அவன் பணமா தானே படிச்சுட்டு இருக்கான். கூல் கூல், கோவப்படாத. இரு ஐஸ்கிரீம் ஆகிட்டு வந்துடுறேன், சில்லுன்னு பேசலாம். அதே ஃப்ளேவர் தானே? அறையிலும் முந்தன் குரலது என ஈர்க்கையிலே உஷ்ண பெருமூச்சு சுடுகிறதே உந்தன் இடைவழியே இந்த கோபமடி நிந்தன் அழகினை நானும் ருசிப்பதாலா? நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ பேசி தொலைய. பேசிட்டாலும் அப்படியே டான் பதில் சொல்ற மாதிரி தான். ஏன் வாய்க்குள்ளே முணங்கிட்டு இருக்க? பேச வந்ததை தயவு செஞ்சு பேசு, இரிட்டேட் பண்ணாத. தப்பா நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனா தப்பா நினைச்சிருவேன்னு பயமா இருக்கு. தப்பா நினைச்சுப்பேன்னு தெரியுதுல்ல, அப்போ தயவு செஞ்சு அதை சொல்லாத. எப்படியோ வாயை திறந்துட்ட, சொல்லு. நான் பாட்டு மண்டையில வச்சுட்டு யோசித்துட்டே இருக்கணுமா? நம்ம சம்மந்தமாக தான் பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சும் புரியாதமாக நடிக்கிற பற்றியா? அதுதான் எனக்கு செம்ம வேண்டாகுது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு. அதை ஒத்துக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்? என் விருப்பத்தையும் நான் ஏதேதோ வகையில் சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் என்னவோ உன் காது கேட்குறது உன் மனசு கேட்கவே மாட்டேங்குது. நீ கொஞ்சம் தயவு செஞ்சு வாய மூடுறியா? எப்பயும் இப்படி தான் பேசுவியா? எப்பயுமே பேசினாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியே. கொஞ்சம் மனசு திறந்து தான் கேள. எனக்கு தான் லவ் கல்யாணம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் தானே? இவ்வளோ நாள் சேட் பண்ணதுல வேற என்னதான் தெரிஞ்சுக்கிட்ட நீனு? உன்னை பார்க்க மட்டும்தான் வந்தேன். பட் உனக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும் தானே? நேரில் பார்த்தா உடனே ஏதாச்சும் ஒன்று சொல்லணும். இதுக்கு தான் உன்னை பார்க்கவே நான் வரமாட்டேன். நீ கோவப்பட்டு பேசினா கூட ரொம்ப அழகாக இருக்கடி, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு.
இதுக்கே கோவப்படுத்தி வர வைக்கணுமே. சேர்ந்து வந்துட்டா மட்டும் என்ன சந்தோஷம் கிடைச்சிட போகுது? இப்போ நீ சந்தோஷமாக தானே இருக்க, நானும் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஏன் உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாமா? கூட இருந்தால் எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது. உனக்கு பிடிச்சதை நான் செய்யணும், எனக்கு பிடிச்சதை நீ செய்யணும், ஒரே பொசிஷன்னஸ் ஃபீல் இல்லாமல். என்னதாண்டா உனக்கு வேணும்? பார்க்கணும்னு சொன்ன பார்த்துட்டேன். இப்படி பார்த்துட்டே இருப்பியா? பார்த்துட்டே இருக்க தான் செல்ல வர சொன்னேன். என்ன பிடிச்சிருக்கு தானே, அதை ஒத்துக்கோ. ஏண்டி வாடி போடின்னா பல்ல உடச்சிருவேன், பார்த்துக்கோ. வர சொன்னா வரமாட்ட, மெசேஜ் பண்ணாலும் கத்துற. ஆனா பிடிச்ச ஒத்துக்க மாட்டல்ல. என்ன தாண்டி பண்ணும்? நீ ஒன்றும் பண்ணாத. ஏ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன? நான் ஒன்றும் சொல்ல. ஐஸ்கிரீம் சாப்பிடு சாப்பிடு. உன் கண்ணே ஒரு போதை தாண்டி. ப்ளீஸ் ப்ளீஸ் திட்டாத. இப்படி பேசி பேசி தாண்டா என்னை ஏதோ பண்ணிட்டு இருக்கு. சிரிக்காத. நான் கடுப்புல பேசிட்டு இருக்கேன். என்ன கடுப்பாக இருந்தாலும் விட்டு. என்னை திட்டாத, எம்பாரஸ் பண்ணாத, சரியா? அதில் விட்டு. உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சந்தோஷம்தான். அதில் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கு. 2 பேரும் சேர்ந்துருக்கலாம்ல. நான் கல்யாணத்து மூலிமா சேர்றதை பற்றி பேசலை. இப்போ ஃப்ரெண்ட்ஸாக வேறு வேறு இடத்துல இருக்கோம். நம்ம ஏன் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது? அதுக்காக தப்பாக நினைக்காது. உனக்கு என்கிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியாது, எனக்கு உன்கிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியாது. 2 பேரும் பெருசாக பார்த்ததில்ல, பேசினதில்லை. இன்ஸ்டாவில் பார்த்தோம், ரீல்ஸ் பார்த்தோம். 2 பேருக்கும் பிடிச்சிருந்தது. இன்னைக்கு வரைக்கும் நல்லா தானே இருக்கும். நீ ஏன் என்னை விட்டு தள்ளி தள்ளி போகணும்னு நினைக்கிற? யாருன்னே தெரியாம 2 பேரும் பழக ஆரம்பிச்சோம். இப்போ நிம்மதியாக சந்தோஷமாக தானே இருக்கும். ஏன் அதை லைஃப் லாங் 2 பேரும் வாழக்கூடாது? ப்ளீஸ் ப்ளீஸ். என்னை பற்றி எனக்கும் முழுசாக தெரியாது, என்னை பற்றி உனக்கும் முழுசாக தெரியாது. ஏதோ தெரிஞ்சதை பேசணும். அதுக்குன்னு எனக்குன்னு பர்சனல் லைஃப் இருக்கக்கூடாதா? எனக்குள்ள எவ்வளோ பர்சனல் இருக்கு, அதெல்லாம் உனக்கு தெரியுமா? இல்லை தெரிஞ்சுதான் நீ எங்க பேசிட்டு இருக்கியா? இந்த வெளியில பார்க்குற அழகுலாம் அழகு இல்லை.
உள்ளே வந்து பார்த்தேன்னா அசிங்கமாக இருக்கும். என் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஏதோ போகிற போக்கில் சிரிச்சேன்னா எல்லாமே சந்தோஷமாக இருக்குன்னு அர்த்தமா? நீ சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சந்தோஷமாக இருந்தேன், அவ்வளோதான். பட் எல்லா நேரத்துலையும் அது கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு வேணும்னு நான் சாட் பண்ணுறேன், எனக்கு வேணும்னு நீ சாட் பண்ணுற, அவ்வளோதான். எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருக்காது. இதை பற்றி பேச வேண்டாமே. உடனே அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்காத. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா வேணும்? இப்போ தானே உன்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ எல்லாம் தெரியும்னு சொல்கிற. எனக்கும் ஆசை இருக்கலாம், மனசுக்குள்ளே கண்ட கண்ட ஆசை இருக்கலாம். ஒரு பொண்ணை பார்த்த உடனே அழகாக இருக்கலாம்னு கூட நினைக்கலாம். நான் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு இருப்பேன். இல்லாதப்போ நீ தானே வாழ்ந்தாகணும். அதனால பர்சனல் ரிலேஷன்ஷிப்லாம் வேணாமே. ஆசையை காட்டி நீ கஷ்டப்படுறத நான் விரும்பலை. சாரி, இதுக்காக நம்ம உறவே முடிஞ்சு போனாலும் பரவாயில்ல. சாரி, இதை நான் சொல்ல விரும்பலை, பட் நீ தான்டா சொல்ல வச்சிட்ருக்க. ரொம்ப ஆசைப்படாத, கடைசியில் ஒன்றுமே கிடைக்காது. ஐஸ்கிரீம் காலி ஆயிடுச்சா பாரு, கிளம்பலாம். குளிரோட்டம் விரையிலும் உந்தன் குயலது என ஈர்க்கையிலே உஷ்ண பெருமூச்சு சுரகியதே உந்தன் இதழ் வரி இலை வழியே. ஏன் இந்த கோபமடி உந்தன் அழகினை நானும் ருசிப்பதாலா? மழை பெய்யுது, வீடு பக்கம் தான் போலாமா? முட்டு போறியா?